வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெற்றிகரமாக நிறைவு. இலங்கை அரசாங்கத்தின் டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் இன்ஃபர்மேஷன் ஏற்பாடு செய்த வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி 2026 நிகழ்வு கடந்த மார்ச் மாதம் 20ஆம் திகதி கொழும்பில் வெற்றிகரமாக நிறைவு பெற்றது. வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கு இலங்கையின் முக்கிய அரச அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக விரிவான விளக்கத்தை வழங்கும் நோக்கில் இந்நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த நிகழ்வின் போது அரசாங்கத்தின் 3 முக்கிய திட்டங்கள் தொடர்பாக விரிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டன. அவை பிரஜாசக்தி, தேசிய இயக்கம், வறுமையை ஒழிக்கும் நோக்கில் செயல்படும் திட்டம், ரத்மா ஏக்தா, தேசிய முயற்சி, போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத வர்த்தகத்தை ஒழிக்கும் திட்டம், ரிபில்டிங் ஸ்ரீலங்கா திட்டம், முக்கிய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி நிலையான வளர்ச்சியை உருவாக்கும் முயற்சி. இந்த நிகழ்ச்சியில் நாடளாவிய ரீதியில் தெரிவு செய்யப்பட்ட 25 ஊடகவியலாளர்கள் பங்கேற்றனர். அவர்கள் அனுபவமிக்க வளநிலை நிபுணர்களின் விரிவுரைகளை கவனமாக கேட்டதுடன் கலந்துரையாடல்களிலும் சுறுசுறுப்பாக ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சி காலை 9 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மினிஸ்ட்ரி ஆஃப் மாஸ் மீடியா அமைச்சின் கேட்போர் கூடத்தில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் முக்கிய பேச்சாளர்களாக அனுருத்த லோகோஹபர்ச்சி, புகைப்பட பத்திரிகையாளர், குளோபல் போட்டோ கம்யூனிகேஷன் நூலின் ஆசிரியர், இயக்குனர் ஐயுஎம்இடிஎஸ்சி, ஜனாதிபதி ஊடக பிரிவு எஃப்.யு. வூட்லர், காவல்துறை ஊடக பேச்சாளர், உதவி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் எம்.எஸ். அமித், புனர்வாழ்வு ஆணையர் நாயகம், புனர்வாழ்வு பணியகம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வு உள்ளூர் பத்திரிகையாளர்களுக்கு மட்டுமின்றி வெளிநாட்டு ஊடகவியலாளர்களுக்கும் பயனளிக்கும் வகையில் அமைந்தது. அரசின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்த தெளிவான விளக்கங்கள் வழங்கப்பட்டதன் மூலம் பங்கேற்ற அனைவருக்கும் தங்களது ஊடக செயல்பாடுகளை மேம்படுத்திக் கொள்ளும் அரிய வாய்ப்பு கிடைத்தது. போதைப் பொருள் குற்றச் செயல்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்பதாக இந்நிகழ்வின் போது உரையாற்றிய போலீஸ் ஊடக பேச்சாளர் எஃப்.யு. வூட்லர், போதைப் பொருள் தொடர்பான குற்றச் செயல்களை கட்டுப்படுத்துவதற்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கமளித்தார். போதைப் பொருள்களுக்கு அடிமையாக உள்ளவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்கும் திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதுவரை இடம்பெற்ற குற்றச் செயல்களின் தன்மை மற்றும் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்பாகவும் அவர் விளக்கமளித்தார். சட்டவிரோதமாக திரட்டப்பட்ட பணம், வாகனங்கள், காணிகள், படகுகள் உள்ளிட்ட சொத்துக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் கஞ்சா, ஹெரோயின், கோகெயின், ஐஸ், கிறிஸ்டல் மெத்தாம்பெட்டமீன், ஹஷீஷ், எக்ஸ்டசி மாத்திரைகள் உள்ளிட்ட பல்வேறு போதைப் பொருட்கள் தொடர்பான நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த வழக்குகளில் பல தற்போது நீதிமன்ற விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த ஊடக விளக்கத்தின் இறுதியில் நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து ஊடகவியலாளர்களுக்கும் அவர் நன்றி தெரிவித்தார்.